பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்றீங்க பாஸ்டர், ஆனா என் வாழ்க்கையில வர போராட்டமும் சோதனை எவ்வளவு இருக்கு தெரியுமா? என்னால் தாங்க முடியல. எவ்வளவு பாடுகளும் உபத்திரங்களும் என் வாழ்க்கையில வருது. நான் என்ன செய்யறது? ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை முதல் வரியை வாசிக்க போகிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னங்க இது? பாக்கியவான் யார சொல்லுவாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைவாய் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து பாக்கியவான்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இங்க சொல்றாரு, சோதனையை சகிக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவான். என்னங்க இது? எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன்னா சோதனையை பொறுத்து கொள்ளக்கூடிய நம்மளால முடியும், சகித்து கொள்ள முடியாது. நான் இன்னைக்கு எப்படி வாழ்ந்தேன் தெரியுங்களா? நான் இன்னைக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? நான் எப்படி ஓடி ஓடி ஊழியம் செஞ்சேன், இன்னைக்கு எப்படி ஆயிட்டேன் பாத்தீங்களா? அன்னைக்கு நாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தோம், இன்னைக்கு என் நிலைமை எங்க போயிடுச்சு பாத்தீங்களா? ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த பாடு? 1000 கேள்வி ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த சோதனையை சகிக்கும் பொழுது நாம் யாரா மாறிடும் தெரியுமா? பாக்கியவான்களாய் பாக்கியவதியா மாறிடும். கர்த்தர் அந்த சோதனையை கொடுக்கறதே ஒரு டெஸ்ட் தான். என்ன டெஸ்ட் தான்? உத்தமன் என்று விளங்கின பின்பு அவர் நமக்காய் வைத்திருக்க ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். அவருக்கு அந்த சோதனையை அனுமதிக்கத்தை எதுக்குன்னா, அவருடைய பிள்ளைகள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு தான். இந்த சோதனை நேரத்துல, இந்த உபத்திரவ நேரத்துல தன் உத்தமத்துல நிக்கிறாங்களா, பரிசுத்தத்துல நிக்கிறாங்களா, உண்மையில நிக்கிறாங்களா, எந்த நிலைமையிலும் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாம நிக்கிறாங்களான்னு ஆண்டவர் பார்க்கறதுக்காக தான் சோதனை அனுமதிக்கிறாரே தவிர, உங்களையும் என்னையும் துன்பப்படுத்தி பார்க்கிற தேவன் அவர் இல்லைங்க. மனதுருகிற தேவன். நம்ம ஒரு சின்ன கஷ்டம் கண் கலங்கினாலே நமக்காய் கண்ணீர் வடிக்கிற ஒரு தெய்வம், நம்மை ஆறுதல் படுத்துகிற தெய்வம், தேற்றுகிற தெய்வம், நம் தேவைகளை சந்திக்கிற தெய்வம், ஆச்சரியமாய் நம்ம நடத்துகிற தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கும் பொழுது வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் சோதனைகளை எல்லாம் சகித்து கொள்ள பழகு. வேற வழி இல்லை, அனுமதிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் என் தேவன் என்னை மறுபடியுமாக அதே ஸ்தானத்துல உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், அதை காட்டிலும் மேன்மைப்படுத்துவார். யோபு குறித்து நிறைய வாசிக்கிறோம். என்னை புடமிட்டால் பொன்னாக விளங்குவேன். ஆண்டவர் நமக்கு ஒரு சோதனையை அனுமதிக்கிறாருன்னா, அவர் அனுமதிக்கிற சோதனையா இருந்தா சொல்றேன். ஏன்னா நம்முடைய இச்சையினால இழுப்புண்டு வருகிற சோதனை நிறைய இருக்குதுங்க. ஆனா கர்த்தர் அனுமதிக்கிற சோதனையா இருந்தா அது எதுக்கு தெரியுங்களா? நம்மை உத்தமர்களாக உலகத்துக்கு முன்பாய், சத்துருவுக்கு முன்பாய், என் பிள்ளைய பாரு எப்படி இருக்கு, இவ்வளவு போராட்டத்துல என் பிள்ளை எப்படி நிக்கிறான் பாருங்க. ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்வதற்காகத்தான் நம்மை அப்படிப்பட்ட பாதைகள் நடத்துகிறார். சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்ட உங்கள் வாழ்க்கையில கூட ஏதோ சோதனையின் வழியில கடந்து போய் கொண்டிருக்கலாம், கண்ணீரின் வழியில கடந்து போயிருக்கலாம். அது சீக்கிரத்தில் நீங்கி போகும். கர்த்தர் அற்புதம் செய்வார். சந்தோஷமா இருங்க, சகிச்சுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அவர் வாயினால உங்களை உத்தமன்னு சொல்ல போறார், என் பிள்ளைன்னு சொல்ல போறார். இந்த வார்த்தைக்காய் காத்திருங்கள். கர்த்தர் உங்களையும் என்னை மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி அன்பும் இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சோதனையை சகித்துக் கொள்ள என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.